வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பண தேவைகள் இருக்கிறது. எல்லாரும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை, எல்லாருக்கும் கோடீஸ்வரனாக ஆகணும் ஆசை, ஏன் ஒரு பில்லியனராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு எல்லாருக்கிட்டையும் இருக்கலாம். 30 நாளில் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு தம்ப்நெயில்ல டைட்டில் போட்டிருக்கீங்க. இதில் 30 நாளில் ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு கதையோடு சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களை ஊக்குவிக்கும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க, ஒரு ஃபார்முலா தான் இது. பார்ட் 1. பார்ட் 2ல் என்ன இந்த நோ டேக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை நீங்கள் பணக்காரன் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதான் இந்த காணொலியில் மெயினாக பார்க்கக்கூடியது. ஒரு கோடீஸ்வரனுடைய திங்கிங் எப்படி இருக்கும், நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் விரும்புகிறீங்களா, அப்போ நீங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, கிட்டத்தட்ட இந்த 30 நாளில் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்வதுக்கும் ஐன்ஸ்டீன் அவர்கள் கூறக்கூடிய இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் எஃபெக்ட், டொமினோ எஃபெக்ட், ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இதுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. இதை தான் அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, 8th ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த யூனிவர்ஸ்லேயே இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை ஃபேஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் பொழைச்சிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு தேவையான விஷயத்தை அவங்க கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மிக அற்புதமாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் த யூனிவர்ஸ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஐன்ஸ்டீனே சொல்லிட்டாரு. ஸோ இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கும், இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவது அப்படின்றது தான். ஆம் நண்பர்களே, இந்த செஸ் அண்ட் ஒன் ரைஸ், அதாவது இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கதை தாங்க இது. ஒரு காலத்தில் ஒரு ராஜா ஒருத்தவர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரி, அதாவது ரொம்ப இன்டெலெக்சுவல், பிரில்லியன்ட், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒருத்தவர். அவர் இந்த சதுரங்க பலகை செஸ்ஸை அவருக்கு பரிசாக கொடுக்குறாரு. அந்த ராஜா அந்த செஸ் போர்டை வச்சு அவர் விளையாடுறாரு. அது எப்படி விளையாடணும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப குஷி ஆகிடுறாரு. பல விஷயங்கள் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. உடனே கூப்பிட்றாரு அந்த மந்திரியை கூப்பிட்டு, எப்பா நீ எனக்கு பரிசாக கொடுத்த அந்த செஸ் போர்டு இருக்குது பார்த்தியா, ரொம்ப அற்புதம்ப்பா, அது விளையாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாட்டு நடப்பை நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எதிரிகளை எப்படி நம்ம தம்சம் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பல கோணங்களில் என்னை யோசிக்க வைக்குது. ரொம்ப அற்புதம். உனக்கு என்ன தேவைன்னு சொல்லுப்பா, கண்டிப்பாக நான் செய்கிறேன். தங்கம் வேணுமா, வைடூரியம் வேணுமா, என்ன வேணும் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த மந்திரிகிட்ட. உடனே அந்த மந்திரி என்ன கேட்பாரு, அந்த மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையில், எனக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக வைடூரியமோ பொண்ணோ பொருளோ எதுவும் வேண்டாம் ராஜா, ஒரே ஒரு இது தான், அந்த சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த சதுரங்கம் பார்த்தீங்கன்னா அந்த பலகையில் 64 இருக்குது. எனக்கு ஒவ்வொரு சதுரங்கத்துலேயும் ஒவ்வொரு அரிசி கொடுங்க. ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல் சதுரங்கத்தில் 1, இரண்டாவதில் 2, மூன்றாவதில் 4, நான்காவதில் 8, ஐந்தாவதில் 16, இப்படின்னு இந்த 64 சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அரிசி கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இப்போ தானே இவனை அறிவாளின்னு நினச்சோம், இன்னும் சாதாரணமாக கேட்டுட்டான் அப்படின்னு நினச்ச ராஜா உடனே யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அங்கேருந்து வந்த ஒருத்தன்ட்ட, எப்பா இவருக்கு எதாவது அரிசி வேணுமா, அதுவும் இவர் கேட்குற மாதிரியே அரிசியை கொடுத்து அனுப்புங்க அப்படின்றாங்க. என்ன இவருங்க வேணும்னு தெரியாமல் கூட்டிக்கிட்டு போகிறாங்க குடோனுக்கு. அங்கே போய் நான் உடனே சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி அரிசி ஒரு 64 கட்டங்கள் இருக்கக்கூடிய இது மாதிரி ஒரு இதுலேயும் 1, 2, 4, 8 இப்படி வேணும்ன உடனே அப்புறம் அதுக்கப்புறம் உக்காந்து அவங்க ஒரு கணக்கை போட்டு பார்த்த உடனே திடுக்கிட்டு போய் ஒடியாடுறாங்க ராஜா கிட்ட. ஐயோ ராஜா, நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இவர் சொல்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி நம்ம நாட்டிலேயே கிடையாது, நம்ம அந்த அளவுக்கு கொள்முதல் செய்வது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமூட்டும் செயல். இது எப்படி அப்படின்னா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், இது தாங்க காம்பவுண்ட் எஃபெக்ட். நம்ம வாழ்க்கையில் இது எப்படி இது நடக்க போகுது, அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காரு இந்த அமைச்சர். அது நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே ரிலேட் பண்ணி பார்ப்போங்களே. ஒரு மனுஷனுக்கு ஒரே நாள் 5 கோடி கொடுக்குறேன், இல்லை ஒரு நாளாக ₹1, இந்த மாதிரி ஒரு நாள் ₹1, ரெண்டாவது நாள் ₹2 அப்படின்ற கணக்கில் வச்சுக்கலாம்.
அது எப்படி போகும் அப்படின்னா, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒரே நாளில் 5 கோடி தானே சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து எடுத்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு ₹1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹4, 4வது நாள் 8, 5வது நாள் 16, 6வது நாள் 32 இப்படின்னு கூடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கிட்டத்தட்ட 18வது நாள் வருது பார்த்தீங்களா? 18வது நாள் அதுதாங்க மேஜிக் டே. அதாவது ஒரே நாளில் 5 கோடி வாங்கிட்டு போன ஒரு நபரும் அடுத்து ஒரு ரூபாய் ஒரு நாளாக வாங்கக்கூடியவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 18வது நாள் தான் வளர்ச்சி. ஒரே நாளில் 5 கோடி வாங்கிட்டு போன அவனுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குங்க. அதோட மேஜிக் எப்போ நடக்குது? 18வது நாள். 19வது நாள் 2,62,144, 20வது நாள் 5,00,000 சில்லற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அப்போ 30வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாவாக வாங்கினவன் இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் 30வது நாளில் அவனுக்கு இருக்கக்கூடிய பணம் எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னா 53,62,70,912, ஆல்மோஸ்ட் 53,68,70,912. அப்போ 5 கோடி பெருசா, 53 கோடி பெருசா? கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகங்க. ஆமாம், இந்த 18வது டே மேஜிக் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான். முதல் நாள்லேயே எடுத்த உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் வெற்றியும் கிடைச்சிரும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு பாடம். வாழ்க்கையில் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய விடாமுயற்சி, மேலும் ரெசிலியன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது ஒரு தோல்வி வந்தாலும் சரி உடனே எந்திரிச்சின்னு போராடி மேலும் முயற்சி செய்து கொண்டே இருப்பது அந்த கான்ஃபிடென்ட்டோட. அப்போ மேஜிக் டேன்றது உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த 18th டே மேஜிக் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய முயற்சி, உழைப்பு, விடாமுயற்சி, ரெசிலியன்ஸ் ஸ்கோர் இது எல்லாமே தான். எஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுடைய விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஓவர் நைட் சக்ஸஸ்லாம் இருக்குன்னு கனவு காண்றாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாது. இன்னும் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லணும், லைவாக அவங்களுக்கு ஒரு உதாரணம். சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு அலெக்சாண்டர் கிரேட் எடுத்துக்கோங்க, இல்லை ஃபேஸ்புக் மார்க் ஜூக்கர்பர்க் எடுத்துக்காங்க, இல்லை மிஸ்டர் பீஸ்ட் யூடியூபர், ஃபேமஸ் யூடியூபர். இவங்கெல்லாம் சீக்கிரமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அடைந்தாங்க. அதே சமயத்தில் KFC எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 60-65 வயசில் தான் அதை அச்சீவ் பண்ணார். அடுத்து டெஸ்லா அவர்களை பாருங்கள், அவருடைய வாழ்க்கை கடைசியாக சொல்கிறேன். அடுத்து பில்கேட்ஸ் பல கஷ்டங்களை எல்லாத்தையும் தாண்டி வந்தார். ஆனால் ஆப்பிள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உலகத்தையே வந்து ஆட்டு வைக்கும் அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு வந்துச்சு. அது அவருடைய வயது. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 50+ இருந்தார். அடுத்து ரத்தன் டாட்டா அவர்களுடைய உழைப்பு, விடாமுயற்சி. இதில் டெஸ்லா பற்றி நான் சொல்லாமல் இருந்தேன், வில்லியம்ஸ் ஐடிஸ் பற்றி சொல்லாமல் இருந்தேன். இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவு ஜீவிகள். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே உழைப்பு, நானும் தான் முயற்சி செய்கிறேன், சில சமயங்களில் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு ஏக்கமும் கண்டிப்பாக ஒரு சில சமயங்களில் நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இவங்கள மாதிரி ஆளுங்கள்டேருந்து அதை கற்றுக்கணுங்க. டெஸ்லா அவர்களுடைய உழைப்பு, அவருடைய அறிவு கூர்மையெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேறு எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. இன்றைக்கி ஏசி கரண்ட், அல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசி கரண்ட்டை தூக்கி சாப்பிட்டு எடிசனை ஓரமாக நிற்க வச்சுட்டு டெஸ்லா உயர்ந்து இன்றைக்கும் எல்லோரோட மனதிலும் இருக்கிறார் என்றால் டெஸ்லா அந்த மனிதர். ஆனால் அவர் வாழும் வாழ்க்கையில் அந்த சமயத்தில் அந்த பட்சத்தில் அவருக்கு குறிப்பான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நமக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று அதை நோக்கி செல்லாதீர்கள். வில்லியம் ஜேம்ஸ் ஐடிஸை பற்றி பார்த்தீங்கன்னா இவருக்கு, இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஐக்கியூ வந்து உலகத்திலேயே அதிகமான மிகப்பெரிய ஐக்கியூ கொண்டவர்னா இவர் தான், 280. டெஸ்லா, எடிசன்லாம் இவருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. இவர் வந்து 5 வயசுலேயே 5 லாங்குவேஜ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் தனியாக இவரே ஒரு லாங்குவேஜை வந்து இன்வென்ட் பண்ணார், ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சார். ஆனால் இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய சோகமும் இதாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும்
ஐக்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் எடிசனை தவிர வேறு யாரும் கிடையாது. அவருக்குள்ளே இருந்திருந்த அந்த டேலண்ட்டு, அந்த விடாமுயற்சி, இதுதான் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் முயற்சி என்பதை என்றும் விடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் மேஜிக் என்பது என்று வேணாலும் நடக்கலாம். 18th டே மேஜிக்காக இருக்கலாம், ஒருவேளை நாம் இறந்த பின்பு கூட இருக்கலாம். ஆனால் நாம் வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தோன்னா டெஃபினட்டாக நம்ம வாழ்க்கையில் கண் முன்னே வாழும் பொழுதே நம்மளுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய மிகப்பெரிய புகழ் அதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டும் போகலாம். இல்லை நம்ம மறைந்தாலும் நம்ம புகழும் என்றைக்கும் மறையாமல் இருக்கும். ஸோ விடாமுயற்சி என்பது அந்த 18th டே மேஜிக் அப்படின்றது நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஆம் நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி தாங்க. இந்த ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன், டொமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னும் பொழுது இந்த ஸ்னோபாலை பனி அப்படியே உருகி அப்படியே ரவுண்டாக உருட்டிக்கிட்டே வரும்போது சின்னதாக இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய சைஸுக்கு வந்துடுங்களாம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சிங்க்ஹோல்லாம் நீங்கள் இப்போல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம்ல, நிறைய இதை காணொலியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம நம்மளுடைய சேனலில் கூட ஒரு அற்புதமான ஒரு காணொலியை போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பனி உருகி அப்படியே வரும்போது சின்னதாக இருக்கும்போது அப்படியே பெருசாக ரோல் ஆகி வந்துட்டுருக்குமா. இது தாங்க ஸ்னோபால் எஃபெக்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம போடக்கூடிய ஒரு சின்ன முயற்சி, அதுவே விடாமுயற்சியாக இருந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆனால் அதற்கு என்ன ஒரே ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருக்கணும்னா, ரெசிலியன்ஸ், விடாமுயற்சி. தோல்வி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எது இருந்தாலும் சரி, உடனே அடுத்த நிமிஷம் அடுத்தது யோசிக்காமையே அடுத்த செயலுக்கு இறங்கிடணும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த டொமினோ எஃபெக்ட் அப்படியே சீட்டு கட்டு சரிகிற மாதிரி. ஒரு சின்ன தவறு முடிஞ்சதுனால அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அப்படியே எல்லா சீட்டு கட்டும் அப்படியே தம்சமான மாதிரி கதை தான். ஸோ வாழ்க்கையில் நம்மளுடைய விடாமுயற்சி என்பதும் அந்த 18th டே மேஜிக் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் 18th டே மேஜிக் உங்களுக்கு நடக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நடக்கப் போகிறது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நம்புங்க. டெஃபினட்டாக லைஃப்பில் பணம் அப்படின்றது மட்டும் கிடையாது, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டும் அல்லாமல் டெஃபினட்டாக உங்களுக்கான அங்கீகாரம் ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கானவற்றை யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இதை தான் 30 நாளில் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னீங்களா நீங்கள் கேட்கலாம். வாழ்க்கையில் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஒரு ப்ரூ காஃபி சாப்பிட்ற மாதிரி உடனடியாக எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஏன்னா எது ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அது உங்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு விஷயத்துக்காக அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, எல்லா அவமானங்கள் இதெல்லாமே சந்தித்து அதன் பிறகு ஒரு வெற்றி, ஒரு புகழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கிறது லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு எட்டர்னலாக உங்கள் கூடவே இருக்கும். உங்களுடைய புகழ்ச்சியோ உங்களுடைய முயற்சியோ யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. மேலும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது உங்களுக்காக உள்ளது. அந்த 18th டே மேஜிக்காக வெயிட் பண்ணாதீங்க. அந்த 18th டே மேஜிக் என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை 5வது நாள் நடக்கலாம், ஒருவேளை 10வது நாள் நடக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள எக்ஸாம்பிளுக்காக சொன்னது, அந்த 18th டே மேஜிக் நடக்குதுன்னா உங்களுடைய பொறுமையும் நிதானத்தையும் விடாமுயற்சியும் அதனை நீங்கள் எந்த அளவுக்கு நோக்கி செல்லணுன்றதுக்காக அந்த எக்ஸாம்பிளை 18th டே மேஜிக்கில் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு சீக்கிரமாக அவருடைய வாழ்க்கையில் 20 வயசுலேயே மிகப்பெரிய பணக்காரராக ஆவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா KFC மாதிரி 65 வயசு 60 வயசில் அவங்களுக்கு இது கிடைக்கலாம். ஏன் நம்மளுடைய சினிமா உலகத்திலேயே பாருங்கள், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் 40 வயசில் தான் ஹீரோவாகவே ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் த எம்பரர் ரேஞ்சுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிப்பாங்களா? அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா சினிமா அப்படின்னும் பொழுது தோல் தான் ரொம்ப முக்கியம். என்ன கலரு அப்படின்னு அதையெல்லாம் உடைத்து வந்தவர் தான் ரஜினிகாந்த். ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஏன் நடிகர்களை சொல்லிடுறீங்க அப்படின்னும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களெல்லாம் சொன்னால் தானே புரியுது. அதனால் மேலும் வேறு யார் அதெல்லாம் சாதிச்சாங்கன்னு பார்க்கும்போது மார்க் ஜூக்கர்பர்க் எடுத்துக்கோங்க,
மிஸ்டர் பீஸ்ட் யூடியூபர் எடுத்துக்குவாங்க. அவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே சாதிச்சிட்டாங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு இருந்த விடாமுயற்சி, அதுவும் சும்மா அவங்களுக்கு கிடைக்கல. மிஸ்டர் பீஸ்ட்டுக்கெலாம் 5 வயசு 6 வயசு அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்குள்ளாரியே அவர் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டார் அந்த பையன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனால் இங்கே நம்ம என்ன யோசிக்கணும்னா, சின்ன வயசுலேயே பெருசாகிட்டானேன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க விடாமுயற்சியோடு அதில் செயல்பட்டுருக்காங்க, அதுதான் நம்ம உற்று நோக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 40 வயசில் கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கோங்க. 30 வருஷம் போராடினார். 1930லேருந்து 1959 வரைக்கும், அதாவது 1859 வரைக்கும் அவருடைய போராட்டம். 1830ஸ்லேருந்து 1859 வரைக்கும். 1860 தான் அவர் அமெரிக்காவோட முதல் கருப்பின ஜனாதிபதியாக ஆகிறார். த ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஹூ கான்கர்ஸ் ஒயிட் ஹவுஸ். ஸோ இன்றைக்கும் அவருடைய பெருமை, அவருடைய உருவம் தான் அங்கே அந்த இடத்துல இருக்குது அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு பெருமை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விடாமுயற்சி, நம்பிக்கை, ரெசிலியன்ஸ், அதாவது துவண்டு கீழே உளறோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் குதிரை மாதிரி ஏந்திரிச்சு ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கண்ணோட்டமும் அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த ஒரு முயற்சியும் தான் வாழ்க்கையை உங்களை மிகப்பெரிய உயரத்தில் இட்டு செல்லும். ஆம் நண்பர்களே, இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு கண்டிப்பாக மிக பெரிய சிகரத்தை அடையுங்கள் என்று சொல்லி இதோட்டுடன் உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். மேலும் நம்ம காணொலியில் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு நீங்கள் தன்னம்பிக்கை கொடுத்த மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.